குரங்குகள் செங்கராட்சி பிரதேசத்துல இருக்குது. இங்க வந்து வாழ்ற குடும்பங்கள் வந்து 25,000 குடும்பத்துக்கு கிட்ட வாழின. இன்னொரு கொஞ்ச நாள்லயே இந்த குரங்கு தான் கூட இருக்கு போல இருக்குது. இப்ப எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, எங்க பொருளாதாரத்தை நாங்கள் பெண்களாகிய நாங்களே வந்து வீட்டு தோட்டம் செய்து சுய தொழில்கள் செய்துதான் நாங்கள் முன்னேற்றி கொண்டு இருக்கிறோம். அந்த இப்ப நாங்கள் இன்றைக்கு நான் வீட்டை இங்க வந்திருக்கிறேன். நாங்க போனா தெரியும், ஒரு வைத்தங்காய் இருக்காது, வெண்டைக்காய் இருக்காது, கத்திரிக்காய் இருக்காது, எல்லாம் குரங்கின்ற நாசங்கள். மற்ற வாழையில முறிச்சு எல்லாம் போடுது. இதுக்கு வந்து நாங்க அன்றைக்கு ஊராட்சி மன்றத்துல டவுன் ஹால்ல அரசாங்க அதிபரோட கதைச்சு நாங்கள் அவர் சொன்னவர், நீங்கள் வந்து இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல இது சம்பந்தமா கதையுங்கன்னு சொல்லி இதுக்கு வந்து ஒரு நீண்ட முடிவெடுத்து எங்களுக்கு ஒரு நிலையான ஒரு தீர்வை தரவும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த விஷயம் எங்களுடைய மாவட்ட விவசாய குழு கூட்டத்திலையும் பிரஸ்தாபிக்கப்பட்டது. உண்மையில அதற்கான சுடுகாடுகள் எங்களால் மிக குறைந்த அளவு எண்ணிக்கையில கடந்த வருடம் 40 கொள்வன செய்யப்பட்டு மருதங்குடி பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் சாவச்சேரி பிரதேச பிரிவுக்கும் வழங்கப்பட்டது. அதுக்குரிய அது முழுமையான தீர்வு இல்லை. வனஜ ஜீவராசிகள் திணைக்களம் இருக்கிறீங்களா? வன ஜீவராசிகள் திணைக்களம் அது ஒரு நீங்க சொல்ற விடயம் வந்து ஒரு தேவைப்பாடு மற்றும் நீங்க சொல்ற அந்த அபிவிருத்தியுடைய தலைமத்துவ குடும்பங்கள் அபிவிருத்தியில பாரிய தாக்கத்தை தான் செலுத்துது. நாங்கள் நேற்றைய கூட்டத்தில் சொல்லியிருந்தாங்க, அந்த வழங்கப்பட்ட துப்பாக்கி மூலம் ஓரளவு வெற்றி அளித்திருக்கு. நாங்கள் அப்படின்னா அந்த அதற்கா பிரதேச செயலாளருடைய ஒரு அறிக்கையை பெற்று நாங்கள் அதை கூடுதலாக வாங்கி வழங்கக்கூடிய ஒன்றுதான் செய்யலாம். அல்லது அதை அந்த குரங்குகளை பிடிக்கிறதுக்கு ஒரு பொறியியல் ஒரு ஆள் கண்டுபிடிச்சிருக்கேன். அவர் அண்மையில் அதை விளம்பரம் செய்திருந்தார். அந்த பொறியில ஒரு சமநேரத்தில் 20 குரங்குகளை உண்டா பிடிக்கலாம், ஒரு இடத்துல வச்சு பிடிக்கலாம். அந்த குரங்குகளில் கருத்தடை செய்து குரங்குகளை கொண்டே விடுறது அல்ல வேறு இடங்களில் விடுறதுக்கு வனஜீவராசிகள் திணைக்களம் ஒரு சப்போர்ட் வழங்கமாட்டா இதை இன்னும் அளவு குறைக்கலாம். நாங்கள் அதை நீங்கள் சொல்ற அந்த பொறுமுறையை நாங்கள் ஆராய்ச்சி பார்த்து எங்களுடைய ஏற்பாடுகள் செய்ய முடியுமான நாங்கள் பரிசாதமாக முயற்சி பார்க்கிறோம். வாய் துப்பாக்கியில வேண்டி ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அப்படி எல்லாம் திருப்பதியில் கதைக்கப்பட்டது. டிஎஸ்பி கற்கள் ஒரு செய்யப்படுதான் அப்படி கொடுத்துருக்கோம். போன வருடம் 11 துப்பாக்கிகள் கொடுக்கப்பட்டதாக டிஎஸ் சொன்னவா? எவ்வளவு? 50. போன முறை தென்மராட்சிக்கு 50 கொடுத்துருக்கிறோம். புல்லட் இல்லை, பிலட் என்று சொல்லுவாங்க. ஓ, அது தந்திருக்கு நம்ம அவங்களுக்கு. அப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி அதில் எங்க குரங்கு நிற்குதுண்டு வாட்ஸ்அப் குரூப் சொல்லி போய் சொல்ற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டு அதெல்லாம் இப்போ இயக்குறீங்க. அதை விரிவுபடுத்த அதை நாங்கள் அப்படித்தான் ஏதாவது செய்ய வேண்டும். அதை வந்து அது ஒரு தனி கிராமத்தில் மட்டும் அவங்களோட முயற்சி. சரி, நாங்கள் பெரிய கௌரவ பாலமங்கல சிறுதன் அவர்கள் சொன்னதை நாங்கள் கருத்தில் எடுத்து இம்முறை மக்களுடைய நிதி ஒதுக்கீடு நாங்கள் விவசாய அமைச்சர்களால் பெற்று இந்த முறை ஒரு 50 துவக்க வழங்குறக்கூடிய நடவடிக்கையும் அதே வேளையில நாங்கள் இந்த நீங்க சொல்ற அந்த பிடிக்கிற அந்த ஒழுங்கை நாங்கள் தீர்வு என்னங்கிறது இப்போ தென்னிலங்கையிலே கொஞ்சம் உருவாக்கி கொண்டு போறாங்க. அந்த தீர்வு எல்லாத்தையும் சேர்த்து அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்றது பார்க்கணும். கண்டிவில் குளம் என்ற ஒரு குளம் இருக்குது. இது ஒரு பாரம்பரிய கனகாலம் ஒரு சின்ன சிறுதையற்கே இந்த குளம் இருக்குது. அதுக்கு வடிகால் அமைப்பு எல்லாம் அந்த காலத்திலேயே இருந்தது. தற்சமயம் அந்த வடிகால் அமைப்பு எதுவும் இல்லை, தண்ணி போறதுக்கான வழி இல்லை. இது மழை காலங்கள்ல அதுல ஒரு 50 குடும்பத்துக்கு கிட்ட அந்த குளத்தை சுத்தி இருக்கிற 50 குடும்பங்களுக்கு கிட்ட என்ன குளம் அது? கண்டிவில் குளம். அது நாங்க யூசியில கதைச்சு நாங்கள் அது யூசிக்கு சொந்தமான குளம். அதை வந்து பார்த்து அதுக்காக தண்ணி போறதுக்கான வழியே இல்லை. என்னன்னு சொன்னா எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளை கட்டி மதுளைகளை கட்டி தண்ணி போறது வழி இல்லை. எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் இதனால நாங்கள் இந்த வெள்ளத்துக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. பழைய ஜனாதிபதி தற்போது வந்த ஜனாதிபதி அமைச்சர் சந்திரசேகர் ஐயா அவர்கள் ஒரு ஆளுநர் எல்லார்கிட்டையும் முறைப்பாடு செய்யணும். ஆனால் இதுக்கு ஒரு முடிவு எட்டப்படவில்லை. 2 வாரமாக ஈடுபட்டு வந்த உதவிக்கான தீர்வு அண்மையில இந்த பிரச்சனை தொடர்பாக ஒரு 8ஆம் தேதி நம்ம அதுக்குரிய அமைச்சர் விமல் ரத்நாயக்கு இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வராரு. அந்த விஷயத்தை அவரோடைய பேசி முடிவு காண முடியுங்கிறது. 4 இடத்துல யாழ்ப்பாணத்தில் பஸ்ஸுக்கான நிலையங்கள் இருக்கு. ஒன்று பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, வளமையாக புதுசாக கட்டப்பட்ட உள்ள அங்கால முனியப்பர் கோயில் இருக்கு, பொதுவெளி மைதானத்துக்கு முன்னாடி
இது ஒரு சரியான முறையில் தீர்வு காணப்படும். சிடிபிக்கும் அவர்களுக்கு உடனடியாக முரண்பாடு. அண்மையில் நான் தனியார் போக்குவரத்து சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் கதைச்சேன். அவை சொல்ற பக்கம் நியாயங்களும் இருக்கும். ரெண்டு சிடிபி பக்கம் இருக்கிற விஷயத்தையும் கதைச்சு இது நெடுக பேசிக்கொண்டே போகிறோம், தீர்வு எட்டப்படுகிறது. இது விரைவாக இதுக்கு ஒரு தீர்வு எட்டவும். இப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாலே காணி ஒதுக்கி இருக்கு சிடிபிக்கு, அதுக்கான காலம் ஒதுக்கி அதே மாதிரி தனியார் பேருந்துலையும் கட்டப்பட்டிருக்குது. யாழ்ப்பாணத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த போக்குவரத்து இடத்தில் டவுனுக்குள்ள பஸ் நிற்கிறதால, ஆனா அந்த இடத்தை ஒரு முறைமுறை குழுவோண்டு அமைச்சு அதை ஒரு ரொட்டேட் பஸ் ஸ்டாண்ட் ஆக்கினா சிறந்த முறையில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மேலே அப்பார்ட்மெண்ட் வண்டிக்காரை அடிச்சு போட்டு அதை ஒரு சுற்று வந்து பஸ்கள் எல்லாம் வந்து தரிச்சுட்டு போறது. ஏன்னா அதுல வந்து பஸ்கள் இழக்கிறதால பக்கத்து ஆஸ்பத்திரி இருக்குது. ஆஸ்பத்திரிகளால அதாவது அந்த பஸ்ல பாதிப்பு ஏற்படுது. அந்த ரோட்ல ஏத்துறதுக்காகவே நிக்கிறது, சும்மா தரிச்சு ஒரு பஸ் இடையூறுகள் ஏற்படுது. அதே ஒரு ரொட்டேட் பஸ் ஸ்டாண்ட் ஆக்கினா இல்லை, தனியார் பஸ் ஸ்டாண்ட் அங்க போகலாம். அரசு பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருந்து ஆரம்பிச்சு அதுல ஒரு 8ஆம் தேதி எதிர்க்கும் இந்த பிரச்சனையை கருத்தில் கொண்டுதான் அமைச்சர் இங்க வந்து இது சம்பந்தமாக இங்க உள்ள அதிகாரிகளோட பேசுறதுக்கு முடிவெடுத்திருக்கிறார். அப்ப அதன் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பஸ் ஸ்டாண்ட்ல பிரச்சனை இருக்குது, தனியார் துணை ஸ்டாண்ட்ல பார்க்கும் பிரச்சனை இருக்குது, ரெண்டு பேருக்கு இடையில சிடிபிக்கும் இடையில பிரச்சனை இருக்குது. இதெல்லாமே தீர்வு காணப்படாத பிரச்சனையாக இருக்கு. அப்ப அதனால வேண்டி உண்மையிலே நம்மளோட பயனாளிகள் அல்லது பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குறதும் இருக்கு. அதன் காரணமாக சீடமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் கலந்து கொண்டு கட்டாயம் நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு பேசி உடனடியாக தீர்வு காணும். அமைச்சர் அந்த ஒருங்கிணைந்த நேர அட்டவணையில வேலை செய்யணும் என்றும் அவங்க கோரிக்கையா இருந்தது. வேறு மாவட்டங்கள்ல வந்து தனியாரும் சிடிபியும் அதே மாதிரி மீட்டிங் வச்சுருந்தா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னார், தனியார் பஸ் ஸ்டாண்ட் அது தனியார் பஸ்ஸுக்கு அமைக்கப்பட்ட இடம் இல்லை. அது பொதுவாக இலங்கை போக்குவரத்து சபைக்கும் தனியாருக்கு முடிய பஸ் ஸ்டாண்டை ஒழிய தனியாருக்கு அமைக்கப்பட்ட பஸ் ஸ்டாண்ட் இல்லை. இது கடந்த 5 வருடத்துக்கு முன்னம் இந்த அரசாங்க அதிபர், ஆளுநர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து செய்தது. அதோட யூடிஏ தான் செய்கிறது. அது வந்து தனியாருக்குரிய பஸ் ஸ்டாண்ட் இல்லை, பொதுவான பஸ் ஸ்டாண்ட் கொண்டு போறதுக்கு இடம் போதாது. ஆனா என்னென்ன அந்த முறையா இடம் தெரிவு செய்யறாங்கன்னு இடம் போறதுக்கு இல்ல, அது தனியார் அறிக்கையாக சிஜிபி ஆக்கியா. அப்ப அதுக்கு கொஞ்சம் இடம் தேவை இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அப்பார்ட்மெண்ட் செய்யுது. பஸ் ஸ்டாண்ட் நான் நினைக்கிறேன் ஒரு ரொட்டேட் பஸ் ஸ்டாண்ட் ஆக்கினா நல்ல. நான் கௌரவ அமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை முன்வைக்கிறேன். இப்ப நாங்கள் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டம் வந்தது உண்மையில ஒரு குறுகிய நேர அடிப்படையில நாங்கள் இந்த கூட்டத்தை கலந்துரையாட வேண்டி இருக்கிற காரணத்தினால இப்ப முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக இப்ப எங்களுக்கு வந்திருக்கிறது சுகாதாரம், போக்குவரத்து. இது தொடர்பாக நாங்கள் அந்த சம்பந்தப்பட்ட திணைக்கள அதிகாரிகள், கௌரவ ஆளுநர், நாங்கள் எல்லாரும் இருந்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு நாங்கள் அமைச்சர்கள் இருந்தோம், கொழும்புல இருந்து ஆட்கள் வர்றதுக்கு போது நாங்கள் ஒரு தயார் நிலையில இருக்கப்படும் என்ன முடிவெடுக்கலாம். அதுக்கு ஒரு பொருத்தமான ஏற்பாடு இருக்குமாக இருந்தால் இப்ப நாங்கள் கௌரவ அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர் வந்து அவருக்கு முன்னால் நாங்கள் எல்லா பிரச்சனையும் கதைக்காமல் நாங்கள் எல்லாரும் ஒருமித்த ஒரு கருத்தோட போகமா இருந்தால் அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்திருந்தால் மிக பொருத்தமா இருக்கும். சுகாதாரத்துக்கு கிடைக்க வேண்டிய அப்படி ஏதாவது ஏற்பாடுகள் இருக்குமா இருந்தால் அது ரயில் போக்குவரத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இரவில் போற பயணங்கள் கணக்க ரத்து செய்யப்பட்டிருக்கு. முந்தி இந்த மெயில் ரயில் இப்ப இல்லை, உரங்கள் இருக்க இல்லை. ஆனா இந்த ரயில் போக்குவரத்துகளில் இருக்கிற இடையூறுகளை ஒரு கால் ஸ்டேஷன் மாஸ்டர் சபை கூப்பிட்டு கதைச்சு அந்த டைமுகள் இருக்குது, நேரங்கள் சிலர்கள் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாற்றங்களையும் ஒரு உறுதிப்படுத்த பெரிய ஒரு முறை ரயில் போக்குவரத்து மக்களை சந்திக்க பிரச்சனையோட வரான் கோயில்ல பிரச்சனை 2 மடங்கா போகக்கூடாது. அரசாங்க உத்தியோகத்தர் சார்பு ஒரு பொதுவான கோரிக்கை என்னென்றால், நீங்கள் இவ்வாறு பொதுவாக சொல்லுகின்ற போது உண்மையில அது கஷ்டப்பட்டு அல்லது வேலை செய்கிற எல்லா உத்தியோகர்களையும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்குற விடயமா இருக்கு. நாங்கள் பல காலமாக தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிற அரசாங்க உத்தியோகத்தர்கள் சம்பந்தமாக அவ்வாறான கருத்துக்கள் வருகின்ற போது நீங்கள் தெளிவாக அல்லது அந்த விடயத்தை எழுத்து மூலமாக எங்களுக்கு ரகசியமாக நீங்கள் அந்த விடயத்தை தந்தால் தினங்கள தலைவர்கள் ரீதியில நாங்கள் அது தொடர்பாக பரிசீலிக்கலாம். பொதுப்படையாக
பொதுவாக அரச உத்தியோகத்தை அவ்வாறு சொல்லுகின்ற போது மேலே அரச உத்தியோகத்தர்கள் வேலை செய்கின்ற எல்லா உத்தியோகத்திற்கும் ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தி அது இனிவரும் காலங்களில் அது யாராக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் சரி, சமூக மட்ட அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அந்த விடயங்களை திணைக்கள தலைவருக்கு நேரடியாக தொலைபேசியிலேயே அல்லது தொலைபேசியில் சொன்னா காணும். தொலைபேசியில சொன்னா நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க தயவு செய்து பொதுப்படையாக ஒட்டுமொத்தமாக பிரதேச செயலாம் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் குறிக்கப்பட்ட பிரதேச செயலாம் என்று சொன்னால் அரசாங்கத்தில் என்ற ரீதியில் நாங்கள் அதுக்கு தகவல். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல்னு சொன்னால் நான் அண்மையில 2-3 பேரை இங்க டிசிசி மீட்டிங் சொன்னால 2 டிஃபமேஷன் வழக்கு 12 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறேன் நான். அப்ப அதுகளை நீங்க பார்க்கணும். பேரை சொல்லும்போது கேட்கிறார்கள், சொன்னவனோட போய் வழக்க போடக்கூடாது. இவர்கிட்ட பேரை சொல்லி போடுறாங்க. ஓ இல்ல இல்ல, அது நான் அதை டிஃபமேஷன் வழக்கு வெல்லுவேன், அது வேற பிரச்சனை எனக்கு. ஆனா அந்த பேரை சொல்றதுல உள்ள சிக்கல் என்னன்னா, பேரை சொல்லிட்டு மட்டும் மற்ற துறையோட ஒரு வழக்கு, யாழ்ப்பாணம் ஒரு வழக்கு நடந்து எங்களுக்கு சொன்னால் அந்த திணைக்கள தலைவர்கள் நாங்கள் நடவடிக்கை நீங்க சொன்னது இல்லாம நாங்கள் நடக்கிறோம். பேரத்திலாலும் எங்களுக்கு அந்த அலுவலகம் என்னது தெரிஞ்சா நாங்கள் அந்த அலுவலகம் கண்டிப்பா வைத்தியசாலையில வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டல் நேரடியாக சொன்னா அங்க கிருஷ்ணன் என்ற ஒரு வைத்தியர் வந்து நேரடியாக டொனேஷனை வேண்டுதான் முறைப்பாடு இருக்கு. நீங்க பாட்ட ஒரு கிழமையில ஒரு டிஃபமேஷன் வழக்கு எனக்கு வரும், பேரை சொல்லிட்டு நீங்க இருந்து பேர போட மாட்டேன். அதான் எனக்கு. ஆனா எனக்கு ஒரு பயம் இல்லை. ஆனால் அதுதான் மட்டாக்கள் சொல்லாம இருக்கக்கூடிய காரணம். சரி, நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 168 பேர் இடமாற்றம் பெற்று செல்கிறார்கள். அனைவருக்கும் அவர்களுக்குரிய அக்கமடேஷன் ஏனைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஓகே. கடந்த எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் முதலாவது விடயம் கௌரவ தலைவர் என்னன்னா, அந்த சிலைக்குள்ள தெளிவா இருக்கு. நீங்கள் இப்படி ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி தினக்கலத்தை நடத்தி கடிதம் அனுப்பி வரமாட்டோம் என்று சொன்னால் உங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு கொண்டுதான் பாவா இல்லை. நான் சும்மா பொதுவாக சொல்றேன். சில நேரங்களில் கேட்கல அந்த தினக்கல தலைவர் இருக்கிறீர்கள். அதுக்கு அனைவருக்கும் வணக்கம். தாழையடி நீர் வழங்கல் திட்டத்தின் மூலம் தற்பொழுது கரவட்டிக்கும் மற்றும் புத்தூர் நீர்த்தாங்கிகள் மூலம் புத்தூருக்கும் நீர் வழங்கல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்பொழுது எங்களுடைய நெல்லூர் தாங்கிக்கு நீர் வழங்கல் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் வார மாதம் அளவில் நடைமுறைப்படுத்தப்படும். அதன் மூலம் நல்லூரில் இருந்த நீர்த்தாங்கின் மூலம் நல்லூரில் தேசத்தில் விளையமைப்பு மூலம் நல்லூர் தேசத்திற்கு நீர் வழங்கல் மேற்கொள்ளப்படும். இது வந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகஸ்ட் மாதம் அளவில் நாங்கள் அதில் முடிவெடுக்கலாம் என்று. அதன் பிறகு அதனூடாகவே மோல்பாக்கில் ஒரு நீர்த்தாங்கி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த நீர்த்தாங்கியின் மூலமும் எங்களுடைய குடிநீர் வசதியை மக்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் எங்களுடைய நீர்வளங்கள் திட்டத்தின் மூலம் செயற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றோம். மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சில கேள்விகளை அனுப்பி வைத்திருந்தார். அதற்குரிய மறுமொழி நான் கொடுத்திருக்கின்றோம் அரசாங்கத்திற்கு. ஒரு விடயம் இருக்கின்றது இந்த விஷயத்துல. தாழையடி நீர் வழங்கல் திட்டம் சம்பந்தமாக இது நான் நினைக்கிறேன், நாங்க எங்களுடைய பிடிசிசி மீட்டிங்ல பேசியிருக்கு, இதுக்கு முன்னர் பேசியிருக்கோம். ஆனா இதற்கான நடவடிக்கைகள் எடுத்து நீங்க கடந்த காலங்கள் எங்களுக்கு உறுதிமொழி வச்சிருந்தீங்க. ஜூன் மாசத்துல அதில் முடிவுக்கு வரணும். கடந்த டிசிசி கொஞ்சங்களே அப்ப அது அதுக்கான காரணம் நீங்க சொல்லலாம். இருந்தாலும் அதுக்கான காரணத்தை நாம் சரியா தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இங்க இந்த அதாவது நீர் இணைப்புகளை வழங்குகின்ற போது யாருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, அரசாங்கத்திற்கும் தெரியாது, டிஎஸ்க்கும் தெரியாது, ஆளுநருக்கும் தெரியாது. ஆகவே நீங்க செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் கட்டாயமாக ஜிஏவுக்கு அறிவிச்சு அதன் மூலமாக எங்கள் பாராளுமன்ற எங்களோட கடந்த காலங்கள் ஒரு சில இடங்களில் நீங்க கொடுத்திருந்தீங்க, அதுகளை யாருக்கும் தெரியாது. அதனால வேண்டி நாங்க கேட்டு நான் சொல்றது என்னன்னு கேட்டாங்க, இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறது வேறு யாருமல்ல, பாராளுமன்ற உறுப்பினர். நீர் வரவில்லை என்றால் வேறு யாருக்கிட்ட கேட்க போறது பாராளுமன்ற உறுப்பினர். பிளேம் பண்ண போறது ஆக்கிற யாரு? பாராளுமன்ற உறுப்பினர். உங்களோட பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் இதுக்காக கேட்பாங்க.
அப்ப நீங்க தன்னிச்சையாக ஏதாவது செய்து கொண்டு போவீங்களாக அது எங்களுக்கு தெரியலன்னு சொன்ன பாராளுமன்ற உறுப்பினர் தெரியலன்னு சொன்னாங்க. அது நல்ல நடைமுறை இல்லை. ஆகவே நாங்கள் சொல்றோம் எல்லா திணைக்களங்களுக்கும் தாங்களது திணைக்களத்தால் ஏதாவது வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போது கட்டாயமாக அந்த வேலை திட்டம் ஜிஏவுக்கு ஆளுநருக்கு அறிவிக்க வேண்டும் என்று நான் சொல்றேன். இப்ப நீங்க அந்த விநியோக திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் இது சம்பந்தமாக விழிப்புணர்வு கருத்தரங்கு வந்து நாங்கள் தேச செயலாளர் யாழ்ப்பாணத்தில் நான் கிட்டத்தட்ட ஜனவரி அப்படி நீரிழப்பு வழங்கப்படும் என்ற விஷயத்த எல்லா இந்த மாவட்டத்துல யாழ் நகரத்துல பொறுத்தவரை முதலாவது யாழ் நகரம் தான் டார்கெட் பண்ணினாங்க. அதன்படி அதுல இருக்கிற கிராம சேவையாளர் அனைத்தையும் கூப்பிட்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வச்சு அவங்களுக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க போறோம், எவ்வளவு காசு எடுக்க போறோம்ன்றத அவையிட குரூப்புக்குள்ளால வாட்ஸ்அப் குரூப் கொண்டு இருக்கு, குரூப்புக்குள்ளால தெளிவுபடுத்தணும் என்று சொல்லித்தான் நாங்கள் ஆரம்பிச்சினாங்க. அதை விட இந்த சார் சொன்ன மாதிரி எல்லா உறுப்பினர்களுக்கும் இது சம்பந்தமான தெளிவு வந்து அதை எடுத்து யூனிவர்சிட்டியால பராமரிக்க முடியுமா பிரச்சனை இருக்கு. கம்ப்ளீட்லி டேமேஜ், கம்ப்ளீட்டா உடைஞ்சுட்டாங்க. கம்ப்ளீட்டா நீண்ட காலமாக செலவழிக்க வேண்டிய தொகை இது வந்து பெரிய நிதி செலவழிக்க வேண்டிய அது வந்து கடற்கரை அது புனர்வைக்கு நிலையில் ஒன்று இருக்குது. அது செய்யவே இல்லாத தேசத்தில் அரசாங்கம் கட்டுனது கூட கூடுதலாக ஒதுக்க வேண்டி வரும். நம்ம டிசைட் பண்ணல. நம்ம யூடிஏக்கு கொடுத்தாலும் யூனிவர்சிட்டிக்கு கொடுத்தாலும் வந்து 2 மொண்டு தானே, 2 அரசு தானே. அப்ப நீங்க அதை ஏதோ ஒரு வகையில் வந்து ரீவியூ பண்ணி தானே கொடுக்கணும். அரசு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வச்சிருக்க போறீங்க. நீங்க பிரைவேடைஸ் பண்ண போறீங்கன்னா அந்த இடத்தை நேரடியா பார்வையிட்டா அதுல ஏற்கனவே செலவழிக்கப்பட்ட தொகையிலும் பார்க்க அதை முழுமைப்படுத்துறதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சு இருக்குமா? யூடிஏன்னா அரசாங்கம் தானே, வெளியே ஒன்று இல்லை தானே. யூனிவர்சிட்டி இருந்தாலும் அரசாங்கம் தானே. நீங்க பிரைவேடைஸ் பண்ண போறீங்கன்னா அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். என்னடா நீங்கள் சொல்ற காரணத்துக்காக வந்து யூடிஏக்கு கொடுக்கணும்னு சொல்றது வந்து என்ன பொறுத்தவரை வந்து ஒரு ரீசனபிளா இது. நாங்கள் அதுக்குரிய திட்டம் ஒன்று போல் வேலை கிடைக்கப்பட்டால் அது தனியாக நாங்கள் அதுல ஒரு எஸ்டிமேஷன் ஒன்று இருக்கு. அதை திருப்பி ரெனோவேட் பண்றதுக்கு டோட்டல் காஸ்ட் வருது. அது என்னதுக்கு எடுக்க போகிறோம், திருப்பியும் அது ஒரு ரீபர்பிஷ் பண்றதுக்குரிய ஒரு காஸ்ட் ஒன்று இருந்துச்சுண்டா இப்படி இந்த பட்ஜெட்ல வந்து நாங்கள் அதை செய்ய போறது இல்லை. இந்த பட்ஜெட் முடிஞ்சதானே, அடுத்த பட்ஜெட்ல அடுத்த முறை ஜனாதிபதிக்கு கௌரவ அமைச்சர் நாங்கள் அதை கேட்கலாம். அதுக்குரிய ஒரு அமௌண்ட்டை நீங்கள் அலோகேட் பண்ணப்போ அதை ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு எடுத்து கல்யாணத்துக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் பெரும்பாலும் அதை சஜஸ்ட் பண்ணுவேன். என்றால் பிரைவேட்டைஸ் பண்றேன்னா அது ஒரு ஓப்பன்னஸ் வந்து இருக்கணும். அதுல யாருக்கு கிளிநொச்சியில ஜூடிஏல நடந்தது எங்களுக்கு அவே பிரைவேட்டைஸ் பண்றேன்னா ஜூடிஏட்டு கொடுக்கறதுன்னா அதை ஒரு கன்சிடர் பண்ணுவோம். நாங்கள் அதை ஒப்போஸ் பண்ணல. ஆனா அதே அடுத்த பட்ஜெட்ல போட்டு யூனிவர்சிட்டிக்கு ஒரு கிராண்ட் ஒன்று எடுக்கணும், அது என்ன ஐடியா இருக்கும். அப்படின்னா நாங்கள் பல்கலைக்கழகத்திற்கு இது சம்பந்தமான திட்டம் ப்ரொபோசல் ஒன்று செய்ய போயிடும் என்ற ஒரு முழுமையான விவரத்தை எங்களுக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் அனுப்ப சொல்லி அதை நாங்கள் ஒரு கலந்துரையாடிட்டு அடுத்த டிசிசி மீட்டிங்ல அவரை இன்வைட் பண்ணி அந்த ப்ரொபோசல் பிரசன்ட் பண்றதுக்கு ஏற்பட்டா விடுவோம். அதுக்கு டோட்டல் காஸ்ட் எஸ்டிமேட் பண்ணிட்டு அதை அடுத்த பட்ஜெட்ல நாங்கள் கதை எடுப்போம். 5000 மில்லியன் எடுத்துக்க தானே பாருங்க. அது மாதிரி அடுத்த பட்ஜெட் எடுப்போம். அது முதல் தீர்மானிக்கிறது யாரும் கொடுக்குறேன்னு சொல்லி அதை தீர்மானிக்கிறேன். அதை யூனிவர்சிட்டி ப்ரொபோசல் பண்ணியிருக்கிறேன். ரீதியாக முடிவெடுக்கணும். அது பல்கலைக்கழகத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தோட இந்து கட்சிகள் கூட எங்களுக்கு தந்திருக்கிறோம். அதே போல ஜூடிஏக்கு 2 தனியார் பல்கலைக்கழகங்கள் கொடுத்திருக்கிறது. ஒரு சுற்றுலா மைய மாவட்டங்களுக்கு தனியார் 3 தனியார் ஜூடிஏக்கு கொடுத்திருக்கிறோம். தனியார் பல்கலைக்கழகம் இதுல என்ன சொல்லிச்சோம்னா இதுல ஒரு விஷயம் யூடிஏ வந்து மாஸ்டர் பிளான்ல வந்து இந்த இடத்த வந்து
மிஸ்டேவலப்மெண்ட் ஜோன் கலப்பு அபிவிருத்தி வலயமாக தான் நாங்கள் அதை பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். அந்த இடத்துல கலப்பட்ட வரைக்கும் எங்களுக்கு எஜுகேஷனும் வரலாம், டூரிசம் வரலாம். இந்த அடிப்படையில் வந்து நீங்கள் எஜுகேஷனுக்கு கொடுக்கலாம், டூரிசம் ரிலேட்டடுக்கும் கொடுக்கலாம். என்னென்னா எங்களோட மிக்ஸ் டெவலப்மெண்ட் ஜோனாக இருக்கிறதால ஒரு விஷயம். அடுத்தது வந்து என்னோட தெளிவான டிஎஸ்க்கு தெரியும், இந்த லேண்ட் வந்து முதலே 2020 எங்கள் யூடிஏக்கு பெஸ்ட் அக்விஷன் ப்ராசஸ் போய் கொண்டிருக்கு. அந்த அக்விஷன் ப்ராசஸில் 29 ஏக்கர்ஸும் யூடிஏக்கு வழங்குறது போகிற மிக்ஸ் டெவலப்மெண்ட் பர்பஸுக்கு. அப்போ இதில் எங்கள்கிட்ட உண்மையான பிளானிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் எங்கள்கிட்ட மேனேஜ்மெண்ட் தீர்மானிச்சிருக்கிறது வந்து இதை வந்து நாங்கள் ரீஃபர்னிஷ் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு நிறைய செலவினம் ஆகும்ன்றபடியால் பிபி மாடலில் வந்து ப்ரொசீஜரில் போகிறதுக்கு தான் தீர்மானிச்சிருக்கிறாங்க. தேங்க்யூ. இது என்னடா கிளிநொச்சியிலையும் இதுதான் அகடியல் நகரில் வந்த பிரச்சனை. இந்த லேண்டை நாங்கள் வச்சிருக்கிறதா ஜோடியை கொடுக்குறதா பிரச்சனையா இருந்தது. இப்போ கூட நீங்க சொல்றீங்க மறுசுப்ளான்ல இருக்காண்டு அதுக்குரிய டோட்டல் காஸ்ட் ஆகுது தெரியுமா? இது அதுக்கு முதல் அந்த கட்டணம் கட்டுறதுல வந்து சரியான நீங்க இன்னும் முக்கிய பண்ணவும் இல்லை. அகடியல் நகர் வேற, இங்க வந்து சரியான காணி இன்னும் முக்கிய பண்ணவும் இல்லை. அந்த தனியார் வந்து கேட்காமலே வந்து சிமித்து கட்டி அதுக்கு அந்த காணிக்காரர் எவர்டைம் வந்து தொடர்படுத்தி வந்து கேட்காமலே வந்து யூடிஏ வந்து பண்ண பார்க்கறது வந்து அது பொறுத்த அப்படி நான் கொடுக்கல. ரெண்டாவது அதுக்கு நீங்கள் மாசம் இருக்குன்னு சொல்றீங்க. அதுல டோட்டல் காஸ்ட் என்ன? ஒரு மாசத்துக்கு டோட்டல் காஸ்ட் என்ன? கிளிநொச்சியில இப்படிதான் சொல்லப்படுறது, நாங்க பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் போட்டு செய்ய போறோம். சோ அதோட காஸ்ட் என்ன? ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. லேண்ட் அக்வயர் பண்றது தான் எங்களோட கௌரவ அமைச்சர் எல்லா யூடிஏன்ற வேலையாக இருக்கிறது. லேண்ட் ப்ரொக்யூர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லேண்ட் ப்ரொக்யூர் பண்ண போறோம். அந்த மாஸ்டர் பிளான் இருக்கா டோட்டல் காஸ்ட் என்ன? உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் எவ்வளவு ஃபண்ட் பண்ணினீங்கன்றதை சொல்லுங்க. என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப யூடிஏ ஆளே எல்லாருக்குமே நாங்க இப்ப எங்களோட போன முறை நடந்த டிசிசி மீட்டிங்ல வந்து நாங்க அந்த மாஸ்டர் பிளானுக்குரிய அப்ரூவல் ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். டெவலப்மெண்ட் பிளான் அதை நாங்க கேட்கேன். உங்களால எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி அதுக்கு டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் உண்மையில வந்து அதனாலதான் நாங்கள் இப்ப பாக்கெட் அதாவது வந்து ஒவ்வொரு வகையாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எங்கள்கிட்ட திட்டம் என்ன என்பது தொடர்பான விளக்கம் நினைக்கிறேன். சார் உங்களோட நேற்று கதைச்சிருப்பாரு நினைக்கிறேன். அந்த விஷயம் நாங்க எடுத்திருக்கிறோம். அப்படின்னா உங்களுக்கு அந்த திட்டம் என்னடா ஒரு மாஸ்டர் பிளான் என்றது 17 உள்ளூராட்சி அதிகார சபைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறதால எங்களுக்கு இந்த போரத்துல வந்து அதை லெந்தியாக பிரசன்ட் பண்ணி எல்லாமே இருக்கு எனக்கு சொல்லிச்சுன்னா கன்சல்டேஷன். அதனால உங்களுக்கு தனியா கேட்டிருக்காங்க. உண்மையா வந்து அந்த திட்டத்தின் நோக்கம் வந்து நாங்க பிளான் அதாவது வந்து இந்த இடத்துல இந்த சோனில இந்த திட்டம் நீங்க கேட்கிற மாதிரி பிசினஸ் பிளான் நாங்க செய்யறது வந்து உண்மையா அடுத்த ஸ்டேஜ் என்றது நான் உங்களுக்கு இது உங்களோட கன்செப்ட் பேப்பரை பற்றி எனக்கு அது எப்படிலாம் இருக்குது. கன்செப்ட் யாருன்னு கொடுக்கலாம். கூடாது சொல்லுவேன் தான் ஒரு ஹாஸ்பிட்டலே கட்ட போறேன். அதான் கன்செப்ட். நீங்க சொல்றது பிசினஸ் கேஸ் அல்ல, பிசினஸ் சார்ட்டரை பற்றி சொல்றீங்க. கன்செப்ட் பேப்பரை பற்றி கதைக்கிறீங்க. கன்செப்ட்ன்றது மட்டும் என்ன? அந்த லேண்டை அக்வயர் பண்ணிக்கொண்டு பப்ளிக்ல இருந்து பிரைவேட்ல இருந்து நாங்கள் ஃபண்டை ரைஸ் பண்ணி அதுல ஒரு டெவலப்மெண்ட் செய்ய போறோன்றது ஒரு சாதாரணமான கன்செப்ட். அந்த கன்செப்ட் நாங்கள் என்ன சொல்றோம்டா கன்செப்டை தாண்டி உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவோம். லேண்டை அக்வயர் பண்ணினா பிறகு அதுக்கப்புறம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இல்லைன்னா அந்த லேண்ட் வந்து காலங்காலமா யூடிஏக்கு தான் இருக்கும். அதுல நாங்க கூட திருப்பி ஒரு ஆசைப்பட்டு போய் யூனிவர்சிட்டியில ஒரு பாட்டு கொண்டே போட இல்லாது. So we will consider that too, but unfortunately you must present as the master plan, business case, not the charter. Present as the case, then we will look on it. And then we will find out whether that is feasible or not. Otherwise, நீங்க இல்ல லேண்ட் அறிவியல் நேரம் இதுதான் நாங்க யூடிஏ எடுக்க போறோம். பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் கொண்டு செய்ய போறோம்ன்றதுதான் கன்செப்ட் ஒழிய அது யார் ஸ்டேக் ஹோல்டர் அது 3000 மில்லியன் வேணுமெண்டா யார் தாரன்றது வந்து இல்லை. அப்ப நாங்க பார்க்கணும் இல்ல இது யூனிவர்சிட்டி கொடுத்து போட்டு அடுத்த பட்ஜெட்ல ஒரு 1500 மில்லியன் அதுக்கு அடுத்த வருஷத்துல ஒரு 1500 மில்லியன் எடுக்கணும்ன்றதை நாங்க கன்சிடர் பண்ணோம். ஏன்னா எஜுகேஷன் சிஸ்டம் அந்த பக்கம் நாங்க திங்க் பண்ணோம். இனி ஒரு பில்டிங் மட்டும் காணி வந்து மொத்தமாக 29 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட காணி ஒட்டுமொத்தமாக அடையாளப்படுத்தப்பட்ட உரிமையாளர்கள் 17 பேர் இருக்கிறார். அதுல 6 பேர் அதை காணியை கொடுக்கிறதுக்கு சம்மதம் தெரிவித்திருக்க, ஒரு ஆள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். ஆகவே காணிய நடவடிக்கை எடுக்க நாங்கள் முயன்றிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு முடிவு வேணும். இது என்ன தேவைக்கு நாங்கள் பயன்படுத்த போறோம். இப்ப பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் துணைவேந்தருக்கு சம்பந்தமான அந்த ப்ரொபோசல் இருக்கு. இந்து கற்கைகள் பீடத்துக்கு உண்மையில இந்து கற்கைகள் பீடத்துக்கு அது
மேலதிகமான இடம் அங்க இருக்கும். அதோட சேர்த்து வேற இடங்களையும் போடலாமான்றது தொடர்பாக நாங்க துணைவேந்தர்கிட்ட நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நாங்கள் அதை கன்சிடர் பண்ணிட்டு அதுக்குரிய ஃபண்ட் அடுத்தடுத்த பட்ஜெட்ல கவர்மெண்ட்ல இருந்து கழிச்சு நாங்கள் எடுப்போம். அது ஐடியலா இருக்கு. பட் யூடி வி வில் கன்சிடர். யூடியை பொறுத்த வரைக்கும் ஃபண்டே இல்லை. யூடிஏக்கு நாங்கள் லேண்டை கொடுத்துட மாட்டோம். திருப்பி யூடிஏக்காண்டி நாங்கள் பாலிபில் அடிபட்டு ஃபண்ட் எடுக்க போறது இல்லை. அது லைன் மினிஸ்ட்ரிக்குள்ள போயிடும். ஆகவே அது லைன் மினிஸ்ட்ரிக்குள்ள அனுப்பாம அதை எங்கிட்ட யாழ்ப்பாணத்துக்குள்ளே வச்சுட்டு போகணும்ன்றதுதான் எங்களுடைய கொள்கை. இல்ல நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்களா? அது யூனிவர்சிட்டி தான் கொடுக்குறாரு. இல்ல அதை பிரசன்ட் பண்ணிடுறோம். தீர்மானம் எடுத்து யாரு கொடுக்குறாரு சொல்லி இல்ல தீர்மானம் எடுக்க முதல்ல நாங்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர்கிட்ட அதுக்கான ஒரு ப்ரொபோசல் முழுமையா எடுக்கிறோம். எடுத்து உங்களுக்கு அந்த கொப்பியை அனுப்புறோம். கொப்பியோ ஹார்ட் கொப்பியோ அடுத்த டிசிசி மீட்டிங்ல பிரசன்ட் பண்ண சொல்லுவோம். அது பப்ளிக் எல்லாருக்கும் தெரியும். அதுக்குரிய ஃபண்ட் அதுக்கு அடுத்தடுத்த வருஷங்களை நாங்கள் எடுத்து கொடுப்போம். இன்னொரு 3 இயர்ஸ்ல கட்டலாம். அது சரி. அடுத்ததாக இந்த மயிலட்டி துறைமுகத்தில் தெரிந்திருக்கப்பட்டிருக்கின்ற இந்த இந்திய மீனவர்களால் கைப்பற்றப்பட்ட படகுகளை அளித்தல் சம்பந்தமாக இதில் நீண்ட காலமாக இந்த படகுகள் அந்த இறங்குதுறையில் இருக்கிறபடியால் எங்களுடைய வளமையான மீன்பிடி செயற்பாடுகளும் இறங்குதுறைக்கு வர படகுகளுடைய பாவனை மிக கடினமாக இருக்கின்றது. ஆகவே தொடர்பாக உதவி பணிப்பாளர் கடத்தொழில் நீதிவள திணைக்களம் மற்றும் கூட நீண்ட காலமாக எண்ணிக்கையை பார்க்கலே மொத்த படகுகள் 123 படகுகள் அது எந்த விதமான ஏடி சொல்லுங்க. சரி, பணிப்பாளர் நாயகன் அண்மையில் விஜயஜீவித மேற்பார்வை செய்திருக்கின்றார். அவர் கடற்கடையினரோட கதைக்கு இதிலே அரசுரிமையாக்கப்பட்ட படகுகளை கடல்ல கொண்டு போய் தாக்குறதுக்கான முயற்சி தான் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அப்படி செய்யறதால இந்த ஒன்று இந்திய மீனவற்ற வருகையை தடுக்கக்கூடியதாக இருக்கும். 2வது மீன்களின் உற்பத்தியை கூட்டக்கூடியதாக இருக்கும். அதில் உள்ள கடலுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அந்த பாகங்களை அகற்றி ஓய்வுகளை அகற்றி முடிய மீபாண்டி அனுமதியோடு அந்த வேலை திட்டம் அனுமதி கிடைக்கப்பெறக்கூடிய சாத்தியப்படும் இல்லை சார். அந்த வேலை திட்டம் நான் நேற்று கடற்படையில் இந்த பொறுப்பில் கொடுத்திருக்குது. நான் நேற்று வடபிராந்திய கட்டளை தளபதியோடு நான் நேற்று இரவு தொலைபேசி இந்த விடயத்தின் மூலமாக கதைச்சேன். அவசர தனக்கு இது சம்பந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன் கரையில எழுத்து மூலமான நடிப்பு வந்தால் தான் முழுமையாக ஒத்துழைப்பு பாருன்னு சொல்லியிருக்கேன். இல்ல தலைவர் இல்ல இந்த படகுகளை வந்து ஏன் கடல்ல போய் தாட்டுவார்? அதை ஆப்ஷன் பண்ணலாமே. இந்த 62 படகுகள்ல எந்த படகுமே பாவிக்கக்கூடிய நிலைமையில இல்லையா? பெரும்பாலான படகுகள் அவ்வாறு இல்லை சார். கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக அதே இடத்துல இருக்குது. இப்ப கிட்டத்தட்ட எத்தனை படகுகள் அட்லீஸ்ட் அது இருக்கிற பாட்டுகளாக எடுக்கக்கூடிய ஆப்ஷன் பண்ணக்கூடிய மாதிரியும் இல்லையா? ஆப்ஷன் பண்ணிதான் எங்களோட உள்ளூர் மீனவர்கள் இந்த படகுகளை பாவிக்கிறதில்லை. இது ரோலர் படகுகள் சார். 70-75 அடி நீளமான படகுகள், இரும்பாலான படகுகள் பெரும்பாலானவை. ஆகவே எங்களுடைய உள்ளூர் மீனவர்களின் பாவனைக்கு இது பொருத்தப்பட்ட படகுகள். அதனாலதான் இப்ப தீர்மானத்துக்கு இதை கொண்டு தாக்குறதால என்ன நன்மையா? இந்தியாவிலிருந்து வேற மீன்பிடி படகுகள் அடிக்க அவங்களோட வேலையில எல்லாம் பிச்சு போடும். கொண்டு கடல்ல கொண்டே போடுறதால இனப்பெருக்கம் வந்து அதிகரிக்கும். அந்த வகையில நல்லது மீனவர்களுக்கு. என்னடா அடிக்கொட்டவா வந்து அழுகுறாங்க. அல்லேக்கு இந்த வலையில வந்து அது சிக்கப்பட்டு என்னடா அதுல பாவிக்கிறதுக்கு ஒரு இடமும் இல்லாம இருக்கு. எங்கட மீனவர் அது இறங்குதுறைய அது ஃபுல்லாயே நம்ம போய் பார்த்தோம்னா அது ஃபுல்லாயே அதை துரிதமான நடவடிக்கை எடுங்க. எங்களோட அமைச்சர் போன முறை பட்ஜெட்ல 180 மில்லியன் மயிலட்டிக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த முறை அதை டெவலப்மெண்ட் செய்வீங்களா? அதுல இந்த முறை மயிலட்டி துறைமுகம் டெவலப் பண்றோம். ஐயா யாழ் மாவட்ட கடற்தொழில் சம்பந்தம் எங்களுக்கு வந்து இந்த படகுல வந்து கடல்ல போறதால 100% நன்மை இருக்கு. மீன் உற்பத்தி வந்து எங்களுக்கு கூடுதலாக இருக்கும். அதாவது இந்திய இழுவை படகுகள் உள்ளுக்கு வாரதை குறைக்கலாம். அப்ப எங்களுக்கு அதெல்லாம் செய்து தருவோம். பேசணும் தானே. நீர் வந்து அத்தியாவசியம். இந்த சுண்ணாம்புகள் இருக்கிறதாலதான் நன்னீர் இருக்கு. கமர்ஷியல் ஆக்டிவிட்டி என்றதான் கொடுத்தது. அதாவது மைனிங்கு கண்டு இல்லை, அந்த காணியை துப்புரவாக்குறதுக்கு வீடு கட்டுறது அல்லது தோட்டம் செய்கிற அந்த இதுக்கு தான் கொடுத்தது. நாங்கள் கொடுக்குற வந்து 2 அடி தான் ஆள்றது கொடுத்தது. அதுக்கு பிறகு அந்த மண்ணை பரவி தோட்டம் செய்யணும் அல்லது வேறு ஏதாவது கட்டுமானம் செய்யணும். அந்த சாதாரண மக்கள் 2 அடி கல்ல பிடிச்சி அடிச்சா எடுக்கிறீங்க. ஆனா பெரிய இயந்திரம் கொண்டு வந்து இந்த சுண்ணாம்புல உடைக்கிறீங்க. உடைக்கைக்கு ஒரு அதிர்வு வரும். உண்மையா எங்கட நன்னீர் வர்றது மழை நீர் சேர்ந்து நீங்க சுண்ணாம்பு கல்ல மட்டும் தான் பாக்குறீங்க. இந்த மழை நீர் வந்து சேர்ந்து உள்ள தங்கி இருக்கிறது நன்னீர் இருக்கிறது காரணம் இந்த சுண்ணாம்பு கல்ல. சரியா? அப்ப இன்றைக்கு வட மாநிலத்துல நாங்க தண்ணி கடி வரலாம்.
இப்படியே உடைச்சு எடுத்து 10 அடி உடைச்சு அந்த நீங்க சொல்ற விஷயம் என்ன இல்ல 10 வருஷத்துக்கு பிறகு பாலவனமா 10 அடி நாங்க 10 அடி கொடுக்குறோம். அள்ளி இருக்கிற சாவச்சில்ல அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க. இப்ப நான் அள்ளி 10 அடியே நிலவரத்து பிரச்சனை இல்லை. 2 அடி ஆடலாம். இந்த 10 அடி ஆடட்டோன்னா அந்த நந்தி ரோட்டை நீரோட்டம் அப்படி இல்லை பாதிக்கப்பட்டது. பிறகு நாங்கள் அதை போட்டு மண் போட்டு மூடினாலும் அந்த நன்னீர் போட்ட நீரோட்டம் பாதிக்கப்பட்ட போது மழை நீர் வந்து வெளியே இந்த அடியில போய் சேர்றது இந்த வெஞ்சில கிரேல தான் அந்த சுண்ணாம்பு பாறையில கிரேல அந்த மழை நீர் வந்து இந்த நன்னீர் ஆகுது நாங்கள் பயன்படுத்துறோம். இதை நாங்கள் ஒரு காலத்துல பாருங்க நீங்க சாவச்சேரியில போய் அனுமதி கொடுக்க சரியா. ஆனா இன்றைக்கு அங்க குவாரி இருக்குது இயங்குது. இன்றைக்கு கல்லு இதால போகுது. நாங்க சொல்றோம் இந்த பாறை ரோட்டுகள் இன்றைக்கு உங்களால கல்லு கியூப் எத்தனை கியூப் இந்த பாதையால கொண்டு போகலாம்? அது அடிதான் சொல்லும். அடி எத்தனை கியூப் கொண்டு வரலாம் ஒரு வீதியால? ஒவ்வொரு நம்பர் ஆஃப் ஆக்சிலா பொறுத்து ஏனைய ரோட சொல்லுங்க. ஏனைய ரோட எத்தனை கியூப் போகலாம்? அதாவது நம்பர் ஆஃப் ஆக்சில் அதாவது அது எத்தனை வீல் இருக்குன்னு பார்க்கலாம். 2 ஆக்சில் வீல் சொன்னா அதுல 15,000 கிலோ. அதே மாதிரி நீங்க மண்ணை வந்து ரோடியில கொண்டு ஓட மாட்டீங்களானே? நாங்க வந்து ரோட்ல வந்து மேக்ஸிமம் கனெக்ட் பண்ணி இருக்கு 2 வீல் ஆக்சிடென்ட்டா 15,000. அடுத்தது பெரிய ஆர்டிகுலேட் பைக்ல பெரிய 28,000 கிலோ. ஓவரோட்டோட இந்த ரோட்டுகள்ல வீதியில பொது ஓவரோட்டோட டிப்பர் அது நாங்க பிடிக்கிறதுக்கான அது என்ஃபோர்ஸ்மென்ட் அத்தாரிட்டி தான் தெரியும் உங்களுக்கு. அப்ப இந்த அனுமதி வந்து உங்களுக்கு ரோட் பெர்மிட் வந்து கொடுத்துருக்கீங்களா கொண்டு வரது? அனுமதி அடுத்த ரோட் பாயிண்ட் கொடுத்துருக்கலாம். 3 கியூப் தான் கொடுக்கும். 3 கியூப். ஆனா இன்றைக்கு எத்தனை கியூப்ல போகுது அது தெரியல. 3 பேருக்கு தான் கொடுத்துருக்கா. 3 கியூப். ஆனா ரோடில போகுது 10 கியூபுக்கு மேல. அது எங்க அனுமதி பத்திரத்தோட போயிருக்கு. அதான் அப்ப அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம் தானே போலீஸ் நீங்க போலீஸ்ல போடலாம் தானே? 3 கியூப் இல்ல. இந்த குண்டக்கல் அகழ்வு சம்பந்தமான பிரச்சனை வந்து பாரதூரமான பிரச்சனை. இந்த முதல்ல விடிய நாங்க பேசணும் மண் அகழ்வு சம்பந்தம். இந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் அதை விட மோசமான பிரச்சனையாக இருக்குது. இது சம்பந்தமான உங்களோட கண்காணிப்பு போதை இல்லைங்கிறது தான் எல்லாருடைய அல்லது இதுக்கு பின்னுக்கால என்ன வேறு ஒரு மாப்பியா இருந்து கொண்டு இயங்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பொதுமக்களுடைய குற்றச்சாட்டும் அது. அப்ப இந்த வகையான செயல்பாடுகள் தொடர்பாக இருந்தால் நமக்கு பெரிய பாதிப்புங்கிறது இங்க எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய நீர்நிலைகளுக்கும் சரி நம்முடைய மண்ணுக்கும் சரி பாதிப்புங்கிறது விவாதம் இல்லை. அப்ப இதுகள் சம்பந்தமாக நீங்க இதுவரைக்கும் சரியான முறையில் ஒரு நடைமுறை இல்லைன்னு சொல்லலாம். அல்லது இந்த அகழ்வுகள் சம்பந்தமாக சரியான ஒரு கண்காணிப்பு இல்லைன்னு சொல்லலாம். அப்ப நீங்க உங்களோட கடமையை நீங்க சரிவர செய்யலாங்கிற பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொன்னா நாங்கள் லைசன்ஸ் கொடுக்கிற இடத்தை நாங்க முயற்சி பண்ணோம். சட்டவிரோதமான நடக்கிறது எங்களால செய்யலாம். 3 கியூபுக்கு மேல மன்னிக்கணும் 3 கியூபுக்கு மேல போற லோரியில போலீசாரை பிடிக்க சொல்லி நீங்கள் இந்த டிசிசி முடிக்க எடுக்கலாம். 3 கியூபுக்கு மேல போற லோரியில பிடிக்கிறதுக்கு அப்புறம் எடுப்போம். ஒன்று நடக்கும். ஒன்றில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். நீங்கள் ஒன்றில் வந்து நீங்கள் ஆட்டி இல்லை ஜிஎஸ்டி ஒன்றில் நீங்கள் அவைக்கு வந்து அவன் விதிமுறையில் வந்து நீங்கள் கார்டஸை கூட்டி வந்து இந்த மானிட்டரிங் வந்து அவைக்கு அந்த பொறுப்பை கொடுக்கறதாக இருக்கணும். இதுவரைக்கும் வந்து நான் நிற்கையில் அவைக்கு அது அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு அப்படித்தானே? அல்லது நீங்கள் வந்து முடிச்சுட்டு தான் சொல்லணும். 3 கியூப் என்ன சொன்னா எங்களோட பர்மிட் இருக்கும். அதுக்கு மேலேன்னு சொன்னா நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். கதைச்ச பிரயோசனம் இல்லை வந்து அமைச்சர் மட்டத்தில் வந்து அந்த முடிவு எடுக்கும். இவை வந்து நீங்கள் எம்பவர் பண்ணணும். இவைக்கு அந்த அதிகாரம் இல்லை. இல்ல இன்னைக்கு கல்லு வந்து 3 கியூபுக்கு மேல போயிடாது. அதுக்கு ஒரு நடைமுறை போலீஸ்க்கு சொல்ல அந்த 3 கியூபுக்கு மேல போறாங்க. இதுல என்னன்னா ஆல்ரெடி கேசட் இருக்குது. அந்த வீல் ரோட்ல இந்த வெயிட்டோட போவாங்க 15,000 கிலோ 21,000 கிலோ 22,000 கிலோ சொல்லி. ஆனா உண்மையை வந்து நாங்கள் ஏனையும் ரோட் செய்த காலத்தில் 2014 வந்து மாங்குளத்தில் வச்சு நாங்கள் வேபிரிட்ஜில் மெஷர் பண்ணைக்குள்ள வந்து எங்களுக்கு 125 யாழ்ப்பாணத்துக்கு 125 லோடிங் வந்து ஓவர் லோடிங் தான். அதுவும் ரோடு பழகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சொப்ரின் பாடுற வெஹிக்கிள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 56,000 கிலோ வரும். கேஸ் சிலிண்டர் வரது கிட்டத்தட்ட அப்படி இருக்கு. சிஇபிட்ட போல் வரது அப்படி இருக்கு. உண்மையாக வந்து மேக்ஸிமம் 25,000 இந்த பெரிய வெஹிக்கிள் கொண்டு வரலாம். இப்போ டபுள் ஹண்ட்ரட்ல வந்து உண்மையாக வந்து அது ஒரு கேசட் இருக்குது. இல்ல பெர்மிட் வந்து அவசியம் இல்லையா? ஆனா கல்லு வந்து 3 கியூபுக்கு மேல போகலான்ற ஒரு சட்டம் இதுல முடிவெடுப்போம். ரோட்ல வீதியும் பழுதாகுது.
என்னண்டா ஒரு நிமிஷம் இப்போ இந்த பிரேசபை மாவட்ட சபை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இருக்கு தானே, இதுக்குரிய செயல்பட மட்டும் தான் எங்கள்கிட்ட இருக்கு. இது ஒரு அக்டா கெசட் இருக்கா ஏதாவது எங்கள்கிட்ட செயலாளர் இதுக்குரிய இல்ல நான் கேட்கிறேன். எங்கள்கிட்ட பிரதேச சபை கூட்டங்களுக்கும் மாவட்ட சபை கூட்டங்களுக்கும் எடுக்கிற முடிவுகளை கட்டாயம் அந்தந்த திணைக்களங்கள் செய்ய வேண்டும் என்றதுடைய சட்ட ஏதாவது இது இருக்கா? ஏன்னா நாங்கள் நெடுக வந்து இங்க காய்ச்சி கொண்டே இருக்கிறோம், கொடுக்குற பபின் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே நான் கேட்கிறேன், லீகல் கன்ஸ்ட்ரைண்ட் எங்கள்கிட்ட இருக்கா? அதாவது வந்து ஒன்றும் இல்லாம பேருந்து என்ன பிரயோசனம்? இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் முடிவெடுப்போம் நாங்க சொல்லுவோம், ஆனா அங்க கல்லு போய்கொண்டே இருக்கு. அது ஒரு பிரயோசனம் எனக்கு சொல்லுவோம். இல்லாட்டி நாங்கள் ஒரு கதைச்சு ஒரு கசட்டு போட சொல்லி அரசாங்கத்தை கேட்போம். ஏன்னா நாங்கள் இது சும்மா இருந்து கதைக்கிறோமே ஒழிய ஒரு பிரயோசனம் இல்லாத மீட்டிங் இது. ஏன்னா நாங்கள் ஒரு முடிவு எடுத்தா அதை ஓவர் ரூல் பண்ணணும். ஏற்கனவே இருக்கிற கசட்டு ஒரு ஆர்டினன்ஸ் உண்டு அல்லது ஒரு ஆக்ட் ஒன்றை வந்து அதை ஓவர் ரூல் பண்ணணும். இது சும்மா பம்பர் கூட்டம் அல்ல. இது ஏன்னா நாங்கள் ஜிஎஸ்எம்பி சொல்றோம், கிளிநொச்சியில கொடுக்காத உதவி செய்து மன்னர்களை கொடுக்க வேணாம்னு சொன்னா ஜிஎஸ்எம்பி ஓவர் தலையாடி கூட ஓவர் கொடுத்து கொண்டே இருக்கு. அப்ப ஆளுநர் ஆளுநருக்குரிய பவர் லைஃப் இல்லை, 13th Amendment லைஃப் இல்லை, இது லைஃப் இல்லை. அப்ப என்ன பிரயோசனம் இல்லை? அப்ப நாங்கள் எடுக்கிற முடிவுகளில் என்ன பிரயோசனம் இல்லை? ஒரு பிரயோசனமும் இல்லை. அது தமிழ்லாம் படிச்சாதான் தெரியும். வேற மாதிரி நான் கேட்கிறேன்டா, எங்களால ஒரு ஆளை லீகலா ஒரு ஆளை வந்து ஒரு ஒரு விடயங்களுக்கு உட்படுத்த இயலாதா இந்த முடிவுகள் எடுக்கிறதுல பிரயோசனம் இல்லையன்றா இல்ல. இதுல ஓவர்லோட்ல போற வாகனங்களை பிடிக்கலாம் தானே பிடிச்சாரு, அதை நடைமுறைப்படுத்த சொல்லுங்க. எங்களை ஒரு சைக்கிள் என்னோட கிடக்கும் நேற்றதெல்லாம் தான் முறையில் வேற ஏதாவது சொல்லணும் சம்பந்தமா? ඕකේ කළුගල් ප්‍රවාහනය සඳහා ප්‍රවාහන බලපත්‍ර අවශ්‍ය වෙන්නේ නැහැ. ඒක ප්‍රවාහන බලපත්‍ර නිකුත් කරන්නේ இந்த ஒருங்கிணைப்பு குழுவுடைய இணைத்தலைவருடைய கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற 2வது பந்தியில தேசிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஏற்புடையதாக பிரதேச மட்டத்தில் அரச நிறுவனங்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஊடாக நடைமுறைப்படுத்தப்படும் வர சகல அபிவிருத்தி பணிகளையும் ஒருங்கிணைப்பு செய்தல், நடைமுறைப்படுத்தல், வழிநடத்தல் மற்றும் நடவடிக்கைகளை பின்தொடர்தல் ஆகியன பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவுடைய கடமையாகும். மேலும் பிரதேச மட்டத்தில் பொதுமக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தேவைப்படும் முடிவுகளை எடுக்க முடியுமான வகையில் உத்தியோகத்தர்களின் பங்கேற்பினை பெறுவதும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதோடு அதற்கு தேவையான அறிவுறுத்தல்கள் மற்றும் அமைச்சின் செயலாளர்களுக்கும் நிறுவன தலைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளன. அவ்வாறே பிரதேச மட்டத்தில் அபிவிருத்தி திட்டங்களுக்கான மக்களின் பங்களிப்பை பெறுவதற்காக இத்தகைய திட்டங்களை நடைமுறைப்படுவதற்கு முன்னர் உரிய உத்தியோகத்துடன் மக்கள் விழிப்புணர்வு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற விடயம் இந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. கடிதத்துடைய சாராம்சம் இதுதான். தீர்மானம் எடுத்தார். தீர்மானம் எடுக்கின்ற பொழுது எல்லா திணைக்களங்களும் வந்து ஒத்துழைப்பு வழங்கணும். அதுதான் சார் பிரச்சனை. என்னன்னா நாங்கள் லீகலா ஒரு ஆளை பவுண்ட் பண்ண போறதும் இல்லை, எங்களுக்கு லீகல் பவரும் இல்லை. நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒரு திணைக்கள தலைவர்கிட்ட கேட்க போறோம். நீங்கள் இந்த பெர்மிட்டை கொடுக்காதீங்க, கொடுத்து முடிய நாளையில இருந்து சொல்லப்படுது. மேலும் பிரதேச மட்டத்தில் பொதுமக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தேவைப்படும் முடிவுகளை எடுக்க முடியுமான வகையில் உத்தியோகத்திலும் பங்களிப்பை பெறுவதும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. பங்களிப்பு சரி நான் கேட்கிறேன்னு சொன்னா நாங்க அவன் சொன்னா நீங்கள் இப்ப பெர்மிட் கொடுக்க வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு கல்லு இனிமே யாழ்ப்பாணத்துல ஜிஎஸ்எம்பி வந்து கொடுக்க வேண்டாம்னு சொன்னா அதை அவன் ஃபாலோ பண்ண போறது இல்லை. ஏன்னா அவன் ஆக்சுவலும் ஆக்டின் படி கொடுக்கணும். ஆகவே அவர்கள் யாரா வழக்கு போட்டா கூட சொல்லுவாரு ஆக்டின் படி நான் கொடுத்துருக்கேன். நான் சொல்ல சரிதானே சார்? அப்ப நாங்கள் இதை ஏதாவது ஒரு வழியில கொண்டு வராம நெடுக மண் போகுது கல்லு போகுதுன்ற காட்சி பிரயோசனம் இல்லை. ஒன்றில் இதுக்கு ஒரு அஜெண்ட் மோசம் கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்டோட கொண்டு வரணும். பெரிய சபையில ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இருக்கிற தலைவருக்கு இன்ன பவர்கள் இருக்கு. அதன்படி இந்த ரோட் பர்மிட் கொடுக்க இல்லாத ஜிஎஸ்எம்பி வந்து இல்லாட்டி அவையோட ஆக்டை நாங்கள் வைக்கிட்டு ஓவர் ரைட் பண்றது எல்லாத்துக்கும் இதுதானே பிரச்சனை. எங்க பார்த்தாலும் இந்த மண்ணல்றது அடுத்தது இந்த கல்லு பிரச்சனை எல்லாத்துக்குமே அவங்க உடனே சொல்றது ஆக்டிவ் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி பிரச்சனையில நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்று தான் கேட்டா நம்ம மாவட்டத்துக்கு அத்தியாவசியமான பிரச்சனைகள் இருக்குமா அந்த பிரச்சனை சம்பந்தமாக நம்ம மேலதிகமாக பாராளுமன்றத்தை பேச முடியுமா, அமைச்சரோட பேச முடியுமா, அல்லது ஜனாதிபதியும் பேச முடியுமா, அப்படி பேசி அப்படி அப்படி ஒரு முடிவு எடுக்கணும். விஷயமா சாவச்சேரியில சுண்ணக்கல்ல அப்ப சொல்லப்பட்ட விடயம் அரசாங்க அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கால மண் கொண்டு போகப்பட்ட ஒரு அறிக்கை வந்தது. ஆனால் அதே அடுத்த கிழமை அந்த நீதிமன்றம் அதை விடுதலை செய்திருக்கிறார்.
நாங்கள் என்னதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினாலும் ஆக்டின்படி லோகன் படி கொண்டு போலாம்னா they will do it. They will use the loophole and they will do it. அடுத்து GSM நாங்க இதுல எடுக்கிற முடிவுகளை நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு தாரீங்களா? இல்லன்னு சொல்லுவோம் கொஞ்சம் இல்லன்னு சொல்லுவோம். ஏன்னா கிளிநொச்சியில இப்படித்தானே நாங்கள் போன முறை சொல்லி விடுறோம் பெர்மிட் கொடுக்க வேண்டாம்னா அதே முறை எத்தனையோ பெர்மிட் நீங்க கொடுத்துருக்கீங்க. கொடுக்கல அது நீங்க ரீசனபிள் ஸ்டடியா கொண்டு போய் இப்ப செய்யிருக்கீங்க அது வந்து பிரச்சனை ஆராயத்தான் போனாலே அதுதான் ஏன் பிரச்சனை யாரா போனீங்கன்னா இந்த இடத்துல மண்ணல்லாமா இல்லையான்றதை நீங்க ஃபைனலைஸ் பண்றதுக்கு நேற்று அதைத்தானே கருத்து நாங்க மனத்தில கிடக்குது. இப்பவே சொன்னோம் நீங்க அதுல புறா வளர்க்கறதுக்கு நாங்க அதுல போய் பார்க்க போறோம். அந்த மண் கிட்ட வந்து நாங்கள் தொடர்ந்து மண் அல்லலாமா இல்லையான்றதை உங்களோட ஃபைனல் ரிப்போர்ட் வரப்போகுது. நீங்க சொல்ல போறீங்க இதுல எக்கோசிஸ்டம் ஒன்றுமே டேமேஜ் ஆகாது, நாங்கள் இதுல மைண்ட் பண்ணலாம். அதுக்கு பிறகு பெர்மிட்டையும் கொடுக்கத்தான் போறீங்க. போன மாதம் எத்தனை பெர்மிட் கொடுத்துருக்கீங்க? நீங்க சொன்ன விஷயத்தை நான் சொல்றேன். டிசிசிஆர் சொன்னதுக்கு நாங்க லீகல் கொண்டு வரோம். அதுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்லி நாங்க இல்ல நீங்க கொஞ்சம் திங்க் பண்ண வேணும். நாம இந்த டிசிசி மீட்டிங் எடுக்கிறது மக்கள் சார்பான முடிவை தான் எடுக்க போறோம். இப்ப நாங்க சொல்றோம் மக்கள் பாதிக்கப்படினா எல்லாரும் கஷ்டப்படினா மண்ணை அதை அள்ளப்பட வேண்டாம்டா நீங்க இதுல இருந்து கேட்டுட்டு நாளையில இருந்து பெர்மிட் கொடுத்தோம் தான் உங்களை நாங்க லீகலா கவுண்ட் பண்றது ட்ரை பண்றோம் போறோம் அடுத்த முறை பார்லிமெண்ட்ல. ஓகே ரைட். அடுத்ததாக இதுல சொல்லப்பட்டுள்ள விடயங்கள்ல கௌரவ பார்லிமெண்ட் உறுப்பினரால் சமர்ப்பிக்கப்பட்ட பொன்னம்பலம் அவர்களால் கையெழுத்து விகார சம்பந்தமான முதலாவது விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி ஓகே. டிசம்பர்ல வந்து ஃபைல் பண்ணா இது வரைக்கும் சரி நாங்கள் அதுக்குரிய உறுப்பினர்களா இல்லைன்னு சொல்லுங்க. நாங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். நீங்களும் பாருங்களா நீங்களும் உண்டா போவோம் இல்ல சீரியஸ் ஏதோ ஒன்று நீங்கள் முடிவு எடுப்போம் உங்களால் ஏன் அடுத்ததாக சொல்லிதான் அரசியல்வாதிகள் எடுங்க நீங்கள் தான் எங்களை கல்றீங்க திருப்பி திருப்பி கேட்கிறது நீங்கள் முடிவெடுத்தா என்ன முடிஞ்சதானே. மற்றது வந்து இந்த பிரதான வடிகால் கட்டமைப்பு வந்து ஜெப்டா மியூனிசிபல் கவுன்சிலுக்குள்ள வந்து அது செய்யப்பட்டது வந்து சரியான தகவல் ஒன்று எடுக்கலாம். அப்ப அதுக்கு ஒரு நீங்கள் ஒரு கால் பண்றோம். நாங்கள் கால் பண்ணி பழைய ரிப்போர்ட்டுகள் இல்லை 6 மாசம் ஆச்சு. நான் முதல் எடுப்பு 8 வருஷம் அனுப்பியிருக்கேன். நான் இதை வெளிப்படுத்த கடற்போக்குவரத்து குறுகிய நாளைக்கு போக்குவரத்து அந்த விஷயம் கலந்தாச்சு. நைனாவது ஆம்புலன்ஸ் பண்ணது டாக்டர் அந்த ஆம்புலன்ஸ் பண்ணது நேவி கொடுத்தாங்க. இந்த தீர்மானங்களை தர உதாரணமாக நுணாவில் கிழக்கு மத்திய 8ஆம் பட்டாரம் மத்தியில் உள்ள சிறுவர் முகாம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் நிதி ஒதுக்கீடு இல்லாமல் நாங்கள் இதை தீர்மானம் செய்யலாம். ஒவ்வொரு பாராளுமன்ற பிரதேச மட்ட உறுப்பினர் குழுல நான் பார்த்தவங்களுக்கு எல்லாம் வந்து இருக்கு. இதை நாங்கள் தீர்க்கிறோம்னா நிதி ஒதுக்கீடு வேணும். எல்லாமே ஒவ்வொரு ஏதோ ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்க வேணும். இதை இப்ப இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படாது. எப்படி வேற கொண்டு செய்யலாதானே நிதி இல்லை. சரி இப்ப நான் கேட்கிறேன் என்றால் நீங்கள் இந்த டிசிசி கூட்டத்துல வந்து ஒரு சிஸ்டம் டாக்டர் அர்ஜுனா சொன்னது போல நாங்கள் ஏதோ ஒரு சிஸ்டம் உள்ள கொண்டாடுறோம். வந்து நாங்கள் மத்திய அரசுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய தேவைகளை வந்து கொடுக்குறாங்க. பொதுப்படையான தேவை நீர் விநியோகம் அது நான் ஒவ்வொரு ரோட்டையும் போறேன். நீங்க நுணாவில் மத்திய தந்தால் அவர் அப்படியே ஒவ்வொரு ரோட்டை தந்தா சார் நான் என்னென்ன கேட்டு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எங்கள்கிட்ட இல்லை தானே. இப்ப நான் கேட்கிறேன் ஏதோ ஒரு லெஜர் ஏதோ ஒன்று இருக்கணுமே இருக்கக்கூடிய நீட்ஸ் போறவர்களுக்கு கவர்னர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சொன்னவர் இந்த நீதி அபிவிருத்தி சம்பந்தமாக நீங்கள் இப்படி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு வரதே கூடாது தேவையை அடையாளப்படுத்திக்கொண்டு தேவை அடையாளப்படுத்தி அது பிரதேச செய்யும். எங்கே செய்யும்? ஒவ்வொரு கிராமத்திலும் பிரதேச அரசாங்கத்தான திட்டமிட இல்ல பிடிபி பிளான் வில்லேஜ் டெவலப்மெண்ட் பிளான் அந்தந்த துறை சார்ந்த விஷயத்துல வந்து ஒவ்வொரு பிரதேச கிராம அபிவிருத்தி திட்டம் தயாரிக்க சொல்லி நிதி ஒதுக்கீடு கிடைச்சு அந்த கிராமத்துக்கான திட்டம் ஒவ்வொரு பிரதேசத்தையும் தயாரிக்கப்பட்டு ஜூன் மாத இறுதி வடிவம் வரும். அதனுடைய ஒவ்வொரு பிரதி சொற்கொப்பியை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதுதான் அந்த வில்லேஜ் திட்டம் முன்னுரிமை பட்டியல். நான் இதை திருப்பி சொல்றேன் உங்களுக்கு. ஜிஏ சொன்னதை வந்து அதுல
உண்மையிலே அது சரி எனக்கு சொல்றது. பிரச்சனை என்னென்றால் வந்து உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த ரோட்டலுக்கு கூட தெற்கிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையோட வச்சுதான் இங்க ஒதுக்கப்படும். சரி, அதுல ஒரு வகையில வந்து தவறு இல்லை. சரி, ஆனால் இது ஒரு சரியான ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு போர் பிரதேசமா இருந்த தேவைகள் கூட. அப்ப நீங்கள் வடகிழக்குக்கு வந்து நீங்கள் ஒரு நீட்ஸ் அசஸ்மெண்ட் செய்யாமல் நீங்கள் இந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டே டு டே விஷயங்களை கூட வந்து நீங்கள் நிவர்த்தி செய்ய முடியாது. ஏன்னா நாங்கள் 30 வருஷத்துக்கு பின்னுக்கு நிற்கிறோம். அப்ப ஸ்பெஷல் ஃபண்டிங் எடுக்கிறதா இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் வந்து டோனர்ஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் கதைச்சு அப்படி நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. எங்கட டிசிசியால வந்து நாங்க சஜஸ்ட் பண்றோம் வந்து நீங்க சொல்லுங்க. என்னடா நாங்க அப்படியே கேட்டுக்கொண்டு இருக்கோம். நம்ம அடுத்த எப்படியோ அடுத்த பட்ஜெட்டுக்கு நாங்க அதிகமான ஒரு விடயம் என்னன்னா தெல்லிப்பட உள்ளடக்கப்படாத தெல்லிப்பட ஆதார வைத்தியசாலையில வந்து போலீஸ்ல கேட்கப்போம். நான் தமிழ்ல கேட்டுட்டு உங்கள்ட்ட கேட்கிறேன். ஒரு முடிச்சுட்டு அதுல அந்த வைத்திய அதிகாரி ஒருவர் வந்து தாக்கினதாகவும் போலீஸ்ல முறைப்பாடு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து என்ன பி ரிப்போர்ட் போடாம தெளிப்பல இழுக்கணும். அதே வந்து அது சம்பந்தமாக கேட்டு அவங்க සිංහලத்துல கேட்கறேன்னு அவருக்கு අනුමැතිය තාම්බෝ. මේ දෙලිපල හොස්පිටල් එකේ ළඟදී පොඩි ඉෂුව එකක් ආවා. පේෂන්ට් කෙනෙක් උදේ 9ට ඇවිල්ලා 11 වෙනකන් කවුරුත් බලලා තිබුණේ නැහැ. එතකොට ඒ අදාළ එකන ප්‍රයිවට් එකට අරන් ගියා. ඒ පුත්කලයාව මම හිතන්නේ heart attack එකක් ඇවිල්ලා 9 වෙනකන් බලුවේ නැහැ. එතකොට ඒකින් පස්සේ එයා අවාසයක් කරලා තිබ්බා මේ අර මේ පේෂන්ට්ස් ලාට එයාගේ නෑදෑවට. ඔබතුමාට කම්ප්ලේන්ට් එකක් දාලා අද වෙනකම් බී රිපෝට් එකක් දාලා නැහනේ. අද දාලා තියෙන්නේ. ඕක වෙලා තියෙන්නේ කවද්ද? ඔයාට මගේස්ටර් දෙතුන් බාරක් කිව්වා බී රිපෝට් දාන්න කියලා. ඒත් ඔබතුමා දාලා නැහනේ. අර ඒක හොඳයි. මොකක්ද දන්නවද දැන් මගේස්ටර් කියලාත් අපි බී රිපෝට් දාන්නේ කියන්නේ ඒ යම්කිසි ඩීල් එකක් තියෙන්න ඕනේ නේද? අපි දන්නවා ඩීල් එක අපිට කියන්න කැමති නැහැ. තව පාරක් තව නඩුවක් වැටෙනවා. ඒ නිසා මේ අපි කියන්න දෙන්නත් කරුණාකරලා මේ ලෙඩා එදාට අවිලා කාඩ් එකක් වුණොත් මරනොත් අපිට ලෙඩ ඒ වුණාට එතන හිටපු කවුරු හරි අම්මා කවුරු හරි මේ රිලේෂන් කෙනෙක්. එතකොට එහෙම කරන්න එපා. එතකොට 100% ડોක්ටර්ස්ලා දෙයියෝ නෙවෙයි. මම ડોක්ටර් කෙනෙක් මම MBBS ડોක්ටර් කෙනෙක්. 100% ડોක්ටර්ස්ලා දෙයියේ නෙවෙයි. දෙයියෙක් නෙවෙයි. එතකොට යම්කිසි වරද කරනවා නම් ඒගොල්ලෝ අනිවාර්යෙන් දඩුවම් දෙන්න ඕනේ. එතකොට සපෝට් එකක් දෙන්න එපා. එහෙම කරන්න එපා. එතකොට දිගින් ඔබ ප්‍රැක්ටිස් වෙනවා. දැන් ඒගොල්ලෝ යායි ප්‍රොටෙස්ට් එකට ගිහිල්ලා ආපහු නඩුවට දාලා මගේස්ටර් අයි මෙයාට බී රිපෝට් දාලා නැහැ කියලා අහලා ඔබතුමාලා දැන් අද දාන්නේ කොට තමයි. එහෙම කරන්න එපා කරනවා. දකුණක වෙන්නේ නැහැ. මම බේරාජ යුනිවර්සිටි ඩිපෝටර්. දකුණක වෙන්නේ නැහැ. මිනිස්සු ඔක්කොම දෙකට කරලා තුනට නමනවා. අපිට මේ ඒක කරන්න එපා කරනවා. நாங்கள் ஏற்கனவே இந்த வீதி அவிழ்த்து அதே தகவலை ஒரு நாள் ஆர்டிஐ மூலம் கேட்டோம். அதாவது வட மாகாணத்திலிருந்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் சோழர் ஏற்படுத்த அனைத்து விவரங்களும் அப்ப ஆர்டிஐ கமிஷன் நாங்க தரமாட்டோம் என்று சொன்னாங்க. அப்ப ஆர்டிஐ கமிஷன் சொன்னது அது தனிப்பட்ட தகவல்கள் உள்ளடங்கியது ஒன்றும் தேவையில்லை. குறிப்பிட்ட ஒரு தகவல் கேட்டால் அடுத்த மாவட்ட மாதத்தினுடைய ஜூன் மாதத்தினுடைய ஒருங்கிணைப்பு கூட்டத்தை எதிர்வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி காலை 9 மணி 27 பிளான்ட்டுக்கு 2 மீட்டிங் நடக்கணும் சர்க்குலர்ல இருக்குது. ஒரு மாதத்துல ஒன்று நடக்கணும் கட்டாயம் இருக்கு. மாதத்துக்கு ஒன்று நடக்கும். ஓ அதான் ஜூன் கொஞ்சம் வச்சானே மாத கடைசி யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்பொரு கூடத்தில் நடைபெற்று முடிந்தது.